இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது என்ன நியாயம்? ஏய், யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை கேட்கணும். என்னது? உன்னத்தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒழுங்கா உட்கார்ற, கிழிஞ்சிர போது பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், டியூப் லைட்ல கை வைக்க பாரு. டேய் கையடா, இருப்பா, டீப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான். நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீறுகின்ற காளை, சினம் கொண்ட சிங்கம். ஆக மொத்தம் இருக்கவங்க கூட அவங்க அன்னைக்கு மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு, நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான்ப்பா. ஏய், எவனோ டியூப் லைட் எடுத்துட்டு போவான் பாத்துக்கடா. அவன் விட்டுருவான், நீ விட மாட்ட போட்டுக்க. விடிய விடிய டியூப் லைட் ஆச்சு. ஆமாமா, டியூப் லைட் தான். அங்க இருக்கலாம் டியூப் லைட் தானே. அந்த ரவுடி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ரவுடியின் பேரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன். இங்கே போலீஸ் என்ன உங்களுக்கு யார் வந்தாலும் என்னை பற்றி கேட்க முடியாது. என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ? துணிச்சல் மட்டும்தான் நம்ம கையில் வைக்கும் ஒரே 2000 ரூபாய் பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடையை கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஏப்பா அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆஹா, டேய் நம்ம வேலு சீறிட்டான்டா. இன்னைக்கு 2 பார்ட்டியும் க்ளோஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கழட்டிட்டு எஸ்கேப் ஆற வழிய பாருங்க. எஸ்கேப்பா? இனிமே மை பிடிக்கிறதுக்கு உனக்கு கை இருக்காதடா. ஏய், டியூப் லைட். ஏப்பா வேலு, ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பார்த்தும் பார்க்காம போறீங்க, நியாயமா? நான் என் வேலை ஒண்டி என் தங்கச்சி எதை பத்தியும் கவலைப்பட நான் தயாரா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தின்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? This is not Chennai. This is பழனி. இங்க நீ புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை, மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சலான்னு சொல்ல முட்டானே. இரு டிபன் மாஸ்டர் எடுத்துட்டு வரேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உன்ன? என்ன தேடுற? ஒண்ணுல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ, இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீ போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா? நிக்கிறோம்ல. பட்டுமானே? போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க, பஸ் தானே. எங்க பஸ்ஸுங்க? ஆமாங்க. ஐயோ. ஏங்க பஸ் சொல்றீங்க, நீங்க ஆமாங்க சொல்றீங்க. ஆமாங்க, பஸ்ன்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் நீங்க ஆமாண்ணா. ஏன் நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்? கஷ்டம். ஓடலையா? இந்த வாட்ச் வர மணி. வேலு. மணி. வேலு, சக்தி வேலு. ஹலோ, மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க, எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வந்து லவ்ல போய் முடியும். இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி, சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தியேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தேட்டர் 2 ரூபாய் கொடுற, 3 ரூபாயா? ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏயா இம்சை படுத்துற? எவ்வளவு தெரியாது உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல. நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவர ரமேஷ் தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி சரி, விடுங்க பரவாயில்லை. சரி நீங்க எங்க போகணும்? எனக்கு ஒரு டிரைவர் நான் சொன்னோம்யா, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஏயா இப்பதான் அவனுக்கு வாய்க்கிரி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கியா கீழே? எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க. தேங்க்ஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடி ஏறி இருக்கிறேன். நீ ஒண்ணுமே இல்லாதல ஏறி இருக்கிற. பெருசு கம்னு இருக்கியா?
நீ ₹1 இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறு ஏறு ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டாக எவ்வளோ விழுந்திருக்குமா? பத்திரமே. ஹலோ, எஸ். பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு ₹2 தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே ₹4 சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். வாமா மகாலட்சுமி. என் பேர் அஞ்சலி சார். புடவையில் உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற. தோசைகள் மண்டை, முன்னால் தாண்டா நான் புடவையே கட்டுறேன். என்னம்மா முணுமுணுக்கிற? ஹலோ. என்னங்க, இப்பதானே ₹2 கொடுத்தேன். கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். வேற கொடுத்தீங்கன்னா